ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற ஒரு அழகான தலைப்புல முருகனை பத்தின நிறைய விஷயங்களை நாம சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முருகனுடைய விரதங்கள். ஏற்கனவே நிறைய முருகனுடைய விரதங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் தெரியாத சில விரதங்களையும் விரதம் எப்படி இருக்கணும், அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. முருகனுடைய விரதங்கள் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல இந்த 3 விரதங்கள் பலருக்கும் தெரிந்த விரதங்கள் தான். அதாவது வார விரதம் அப்படின்னு ஒண்ணு, அப்புறமா திதி விரதம் அப்படின்னு ஒண்ணு, அடுத்து நட்சத்திர விரதம். இந்த 3 விரதங்கள் மிக முக்கியமானது. வார விரதம் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில இருக்கக்கூடிய விரதம். இந்த செவ்வாய் அப்படிங்கிற ஆதிக்கத்துக்கு உரிய கடவுளாக முருகப்பெருமான் விளங்குகின்றார். அதனால செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு பண்ணினா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும், குழந்தை பேரு அப்படிங்கிறது கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு விஷயமும் இருக்கு. கடன் ரொம்ப நாளாக இருக்கு, அந்த கடன்ல இருந்து எங்களால் மீளவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணினாங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் நீங்கி அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல செல்வ நிலைக்கு உயர்வதற்கு உண்டான வாய்ப்பை இந்த விரதம் நமக்கு பெற்றுத்தரும். அதனால கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த செவ்வாய் தோஷத்தால் நான் கஷ்டப்படுறேன், செவ்வாய் தோஷம் ரொம்ப காலமாக பாடாப்படுத்துது அப்படிங்கிறவங்க எல்லாருமே கூட இந்த நாளில் விரதம் இருக்கலாம். செவ்வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தலைவனான முருகப்பெருமானை சரணடைந்து விட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இது முதல்ல. அடுத்து 2வது திதி விரதம் அப்படின்னு ஒன்று உண்டு. அது என்ன திதி விரதம்? முருகனுக்கு உண்டான திதிகளில் எது சிறப்பானதோ அந்த சிறப்பான நாளை திதி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சஷ்டி திதி தான். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும். இதை சொல்லி 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 நமக்கு மனதில் பதிஞ்சு போய் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், ஏன் லட்சக்கணக்கான பக்தர்கள்னு கூட சொல்லலாம், சஷ்டி விரதம் இருந்து குழந்தை பேரு பெற்றிருக்கிறார்கள். நம்ம யூடியூப் சேனல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதிவுகள்ல எல்லாம் போய் கமெண்ட்ஸில் படித்து பாருங்கள். சஷ்டி விரதம் இருந்து எனக்கு குழந்தை கிடச்சிது அப்படின்னு பதிவிட்டவங்களே பல்லாயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆற்றல் நிறைந்த ஒரு விரதம் சஷ்டி விரதம். மாத சஷ்டி விரதம். அது வளர்பிறையாக இருந்தாலும் தேய்பிறையாக இருந்தாலும் அந்த சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேரு, வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற அனைத்தையுமே நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல விரதம் அப்படிங்கிறது இந்த சஷ்டி விரத நாள். இதை திதி விரதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நட்சத்திர விரதம். இந்த நட்சத்திர விரதம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முருகனுக்கு உகந்த நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய விரதம். இந்த விரதத்தை பற்றி நான் நிறையவே பேசியிருக்கேன். இந்த நட்சத்திர விரதத்தில் பரணியையும் நம்ம சேர்த்து விரதம் இருந்தோம் அப்படின்னா அது இன்னும் அதீதமான நலன்களை தரும். கார்த்திகை அன்னைக்கு மட்டுமே விரதம் இருக்கிறதுங்கிறது சிலருக்கு வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த விரதத்தை முறையாக எப்போ ஆரம்பிக்கணும்னா பரணியிலே ஆரம்பிச்சிடணும். பரணியில் விரதத்தை ஆரம்பித்து கார்த்திகையில் விரதத்தை நிறைவு செய்கின்ற போது மிக உன்னதமான பதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையவே கிடைக்கும். நிறைய பேர் ரொம்ப நாளாக நான் ஒரு சாதாரணமான வேலையிலே இருக்கேன், எனக்கு வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, நான் ஒரு பதவியில் இருக்கிறேன், அது என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற ஒரு போஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பதவியில் இருக்கிறேன், எனக்கு அந்த பதவியிலிருந்து அடுத்து ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, கண்டிப்பாக எனக்கு பதவி உயர்வு வேணும்னு என்னென்னவோ நான் வேலை செய்கிறேன், எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சலிச்சுக்கிறவங்க எல்லாருமே கூட இந்த பரணி கார்த்திகை விரதத்தை இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக உயர்ந்த பதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எதை நினச்சி நாம் இந்த விரதம் இருக்கிறோமோ அந்த நினச்சது நிச்சயமாக நிறைவேறும். இப்போ இந்த 3 விரதங்கள், செவ்வாய்க்கிழமை விரதம், சஷ்டி விரதம், கார்த்திகை பரணியோடு சேர்ந்த கார்த்திகை விரதம், இது 3ம் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். இதை சஷ்டின்னு சொல்லும் போதே மகா கந்த சஷ்டி நீங்கள் அதில் நினைவுக்கு வச்சுக்கலாம். அது ஒரு வருடத்தில் 7 நாட்கள் நாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விரதம். அதுதான் முருகனுக்கு நாம் இருக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய விரதமாக கொண்டாடப்படக்கூடியது.
இப்பதான் சமீபமா நெறைய பேர் வந்து 48 நாள் இருக்கணுமா, அப்புறம் 21 நாள் இருக்கணுமா, 11 நாள் இருக்கணுமா அப்படின்லாம் நெறைய குழப்பங்கள் வருது. நான் இதுக்கு பலமுறை விளக்கம் குடுத்திருக்கிறேன். இருக்கிறதிலேயே அதிகமாக விரதம் இருக்கக்கூடிய நாள் எது அப்படின்னா சஷ்டி தான். அதை மகா கந்த சஷ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது 7 நாள் இருக்கக்கூடிய விரதம். அப்புறம் இந்த 48 அப்புறமா வந்து 24, 21, 11 இதெல்லாம் எதுக்குமானா, நீங்க தனித்துவமாக எதையாவது ஒன்றை பெற்று அந்த நலனுக்காக விரதம் இருக்கிறேன் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையிலயோ, சஷ்டியிலயோ, கார்த்திகையிலயோ ஆரம்பிச்சு ஒரு 48 நாள் இருக்கக்கூடிய அது தனிப்பட்ட விரதம். ஆனா பொதுவா முருகனுடைய விரதங்கள்ல மிக நீண்ட விரதம் அப்படிங்கிறது மகா கந்த சஷ்டி விரதம். இது தவிர்த்து ஒவ்வொரு மாதங்களிலேயும் முருகனுக்கு சில விசேஷமான நலன்களுக்குரிய நாட்கள் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதெல்லாம் என்னங்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுல வைகாசி, விசாகம். இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாகத்தன்னைக்கு முருகனை நினைத்து வழிபாடு செய்வோருக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அவர் பெற்றுத் தருவார். விசாகத்துக்கு உண்டான சிறப்புகளை பத்தி நான் தனியாவே அந்த பதிவுகள்ல சொல்லியிருப்பேன். அதுல போய் விளக்கமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அநேகமான இடங்கள்ல ஏன் நம்முடைய திருத்தணியில கூட முருகப்பெருமானுக்கு பூவினாலேயே காவடி சுமந்து கொண்டு போய் புஷ்ப காவடி அப்படின்னு சொல்லக்கூடிய காவடி ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது. பல பக்தர்கள் இன்னமும் அந்த காவடியை ரொம்ப முறையா பக்தியா தங்களுடைய வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணி அதை விரதம் இருந்து கொண்டு போய் முருகனுக்கு செலுத்துறது அப்படிங்கிறது உண்டு. திருத்தணி மட்டுமல்ல, நிறைய முருகப்பெருமானுடைய கோவில்களில் இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறதுல புஷ்ப காவடி எடுத்து வழிபாடு செய்கின்ற வழிபாடு மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடாகவும் விளங்குது. அடுத்ததா கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சோமவாரம். இது சிவபெருமானுக்கும் விசேஷமானது, முருகனுக்கும் விசேஷமானது. நான் இதை பத்தி தனி பதிவே கொடுத்திருக்கிறேன். அதையும் நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது முருகப்பெருமானுக்கு உண்டான இந்த மாதமாகிய கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்துல பெரிய கார்த்திகைன்னு ஒண்ணு கொண்டாடுறோம் இல்லையா? அது சிவபெருமானை ஜோதி ஸ்வரூபமாகவும் வழிபடுகிற நாள், முருகப்பெருமானையும் வழிபடுகின்ற நாள். அப்பாவை கொண்டாடுற நாள் எல்லாம் பிள்ளையும் நம்ம கொண்டாடித்தான் ஆகணும். அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய சோமவாரங்களும் ரொம்ப விசேஷமானது. குலதெய்வ வழிபாட்டுல முருகனை குலதெய்வமாக கொண்டு வழிபடக்கூடியவர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய 4 சோமவாரமோ அல்லது 5 சோமவாரமோ அதை விரதமாக இருந்து முருகனை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது உண்டு. பெரிய கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய அந்த தீப திருநாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அழகான விரத நாளும் இந்த கார்த்திகை மாதத்துல நாம கொண்டாடக்கூடியது. எல்லா விதமான நலன்கள், குலதெய்வத்தினுடைய அருளை பெற்று தரக்கூடியது இந்த கார்த்திகை சோமவார விரதத்துக்கே உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பாகும். அடுத்ததா தைப்பூசம். முருகன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சு உலகளாவ கொண்டாடக்கூடிய விழாவாக இந்த தைப்பூச விழா அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கு. தைப்பூசம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரை போகிறது, அப்புறமா காவடி எடுத்துட்டு போகிறது, பால்குடம் சுமந்து போவது, இப்படி பல்வேறு விதமான வழிபாடுகள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த தைப்பூசம் அப்படிங்கிற ஒரு நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு ஆண்டுல நமக்கு தெரிஞ்சு இத்தனை விரத நாட்கள் முருகப்பெருமானுக்கு அமைஞ்சிருக்கு. தெரியாத ஒரு விரதம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே சில பதிவுகளில் நான் சொல்லியிருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாத ஒரு விரதமாகவே இந்த விரதம் இருக்கு. குமார சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான விரதம் முருகப்பெருமானுக்கு உண்டானது. அது என்ன குமார சஷ்டி அப்படின்னா, முருகப்பெருமான நம்ம சஷ்டி திதியில வழிபடுறோம்ல, அதுல ஒரு 2 மாதங்கள்ல வரக்கூடிய சஷ்டி திதி மிக மிக விசேஷமானது. அதை குமார சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனி மாதத்திலேயும் கார்த்திகை மாதத்திலேயும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டிக்கு தான் குமார சஷ்டி விரதம் அப்படின்னு பேரு. இந்த குமார சஷ்டி விரதம் குறிப்பா குழந்தைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கும், தங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமே இல்லை, வளர்ச்சியே இல்லை, வாழ்க்கை அப்படியே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அருமருந்தாக விளங்கக்கூடிய ஒரு அழகான நாள். இந்த நாள்ல சஷ்டிக்கு எப்படி விரதம் இருக்கிறோமோ அப்படியே விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது குமார சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு விரதங்களும் நான் சொல்லியிருக்கேன். எப்படி விரதம் இருக்கிறது, பொதுவா எந்த விரதத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த விரத முறையை நீங்க கடைபிடிச்சுக்கோங்க. இது மகா கந்த சஷ்டிக்கு மட்டும் மாறும். ஏன்னா இது 7 நாள் தொடர்ந்து விரதம் இருக்கிறது. அதை பத்தி நான் தனியாவே பதிவு கொடுக்குறேன். அதனால பொதுவா முருகனுக்கு நீங்க கிருத்திகைக்கு இருந்தாலும், செவ்வாய்க்கிழமை இருந்தாலும், அல்லது சஷ்டி திதியில இருந்தாலும், மாதம் வரக்கூடிய எந்த வகையான முருகனுக்கு உண்டான விரதமாக இருந்தாலும், தைப்பூசம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை எல்லாத்துக்கும் இந்த முறையை வச்சுக்கலாம். காலையில எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு சிவப்பு நிற மலர்கள் சாத்தி, கிடைக்கலையா
என்ன கிடைக்குதோ அதை சாத்துங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. மலர்கள் சாத்தி நல்ல தூப ஆராதனை பண்ணி விக்கிரகமாக நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா அபிஷேகம் பண்ணுங்க. வேலில் அபிஷேகம் பண்ணலாமான்னு சில பேர் கேட்பீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் வேல் வச்சுக்கோங்க. ரொம்ப உயரமானதெல்லாம் வேண்டாம். அந்த அளவுக்கு நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா வேலுக்கும் அபிஷேகம் செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். எளிமையான நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம், தேன் தினை மாவு வச்சுக்கலாம், ஒரு பாயசம் கூட வச்சு நீங்கள் வழிபாடு செய்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு முடியும் அப்படின்னா. முடியலைங்கிறவங்க வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. காலையில் உபவாசத்தை ஆரம்பிச்சிங்கன்னா மாலையில் தான் உங்களுடைய உபவாசத்தை பூர்த்தி பண்ணணும். இது முழுக்க பட்னியாக இருக்கிறவங்களுக்கு நடுவில் நிறைய தண்ணி குடிச்சிக்கணும். இல்லைம்மா இளநீ எடுத்துக்கிறேன், ஜூஸ் எடுத்துக்கிறேன், பால் எடுத்துக்கிறேன், ஒருவேளை உப்பு இல்லாமல் சாப்பிட்டுக்கிறேன், இதெல்லாம் அவங்கவுங்களுடைய உடல்நிலையை அவங்களுடைய வசதியும் பொறுத்து வேலையும் பொறுத்து அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த விரதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் எப்போதும் சொல்கிறது தான், சஷ்டி விரதம் குழந்தைக்காக நீங்கள் இருக்கிறீங்கன்னா கணவனும் மனைவியுமாக இருப்பது விசேஷம். இல்லைம்மா எங்கள் வீட்டுக்காரர் இருக்க முடியாது, இல்லை என் மனைவி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் இருக்கலாமா அப்படின்னா, சூழ்நிலை அதற்கு சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த விரதம் இருக்கக்கூடிய காலத்தில் காலையில் உபவாசத்தை ஆரம்பித்து மாலையில் முடிக்கிறதுங்கிறது வழக்கம். ஆனால் இது கார்த்திகைக்கு மட்டும் கொஞ்சம் மாறும். பரணியிலேயே நீங்கள் உபவாசத்தை ஆரம்பித்து பரணி அன்னைக்கு மாலையில் எளிமையாக பால் பழம் எடுத்துட்டு அப்படியே கார்த்திகை அன்னைக்கும் அதை நீங்கள் தொடர்ந்து கார்த்திகை அன்னைக்கு மாலையில் நீங்கள் அந்த உபவாசத்தை பூர்த்தி பண்ணணும். இது தொடர்ந்து ஒரு 2 நாள் இருக்கக்கூடிய உபவாசமாக இது இருக்கும். இது எல்லாமே அவரவருக்கும் எது எது முடியுதோ அதை கடைப்பிடிச்சுக்கோங்க. மற்றபடி விரதம் இருக்கிறப்போ நாம் பிறருக்கு அன்னதானம் செய்வது, இது எப்போதும் நான் சொல்கிற ஒரு விஷயந்தான். உங்களுடைய கர்ம வினைகளை ரொம்பவே குறைச்சி நீங்கள் எதை வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆற்றல் சக்தியை அது கண்டிப்பாக நமக்கு உண்டு பண்ணி தரும். மாலையில் எப்பயுமே நான் சொல்கிற ஒரே விளக்கு முருகப்பெருமானுக்கு ஏற்றக்கூடிய ஷட்கோண தீபம். இந்த ஷட்கோண தீபம் அப்படிங்கிறத 6 மண் விளக்குகளை தனித்தனியாக வச்சு வழிபடக்கூடியது. ஒரு நட்சத்திர வடிவத்திலான கோலம், ஷட்கோண கோலம்னு சொல்லுவாங்க. நான் படத்தில் காட்டுறேன். அதில் சரவண பவ அப்படின்னு எழுதி நடுவில் ஓம் அப்படிங்கிறது எழுதி, சிலர் அந்த ஓம்லையும் விளக்கு வைக்கணுமான்னு கேட்குறீங்க. வச்சிக்கலாம், தப்பில்லை. ஆனால் 6 விளக்கு பயன்படுத்தினீங்கனாலே போதும். 6 விளக்குகள் மண் விளக்கு, சாதாரணமான மண் விளக்கு, பஞ்சு திரி போட்டு நெய் விட்டு அந்த விளக்கு ஏற்றி முருகப்பெருமானுக்கு உண்டான மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்க. இந்த விரத காலம் முழுக்கவே நீங்கள் இந்த ஷட்கோண தீபத்தை பயன்படுத்திக்கலாம். அது மாத சஷ்டியாக இருந்தாலும், செவ்வாய்க்கிழமை விரதமாக இருந்தாலும், 7 நாள் இருக்கிற மகா கந்த சஷ்டியாக இருந்தாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த விரதத்தை பூர்த்தி செய்கின்ற போது முருகப்பெருமானுக்கு உண்டான பாடல்களை படிங்க. குழந்தைக்காக காத்திருக்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான திருப்புகழ் சகமாயை உற்று படிங்க. கல்யாணம் ஆகணும் அப்படின்னு விரதம் இருக்கிறீங்கன்னா விரல் மாறணைந்துங்கிற திருப்புகழ் படிங்க. நான் நிறைய எல்லாத்துக்குமே உங்களுக்கு பதிகங்கள் கொடுத்துருக்கேன். அந்த பதிகங்களையும் நீங்கள் படிக்கலாம். பொதுவாக கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், அதுக்கப்புறமா பகை கடிதல் ஸ்தோத்திரம், பஞ்சாமிரத வண்ணம், சண்முக கவசம், திருப்புகழ், இப்படி முருகனுக்கு உண்டான எந்த விதமான பதிகங்களாக இருந்தாலும் படிக்கலாம். எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா அப்படிங்கிறவங்களுக்கு எளிமையாக நான் 8 முருகனுக்கு உண்டான ஆற்றல் மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த பகுதிகளை திருப்புகழில் அருணகிரி பெருமான் அருளி செய்தது, நக்கீரர் அருளி செய்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு சின்ன தொகுப்பாக நான் கொடுத்துருக்கேன். அந்த 8 பாடல்களை நீங்கள் படிச்சிங்கனாலே அது ரொம்ப அதிவிசேஷமான பலன்களை தரும். நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்பப்போ விரதங்கள் வரும்போதும் அதையும் நான் உங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு தனிப்பதிவாக முருகனை பற்றி, முருகனுக்கான விரதங்கள் இன்னது, இதை இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துட்டா அது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான யாம் இருக்க பயம் ஏன்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.